நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு முக்கியமான போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கடந்த 20 ஆண்டுகளாக கில்லான் துறைமுகத்திலிருந்து கப்பல் கொள்கலன்கள் வழியாக போதைப் பொருட்களை கடத்தி வருகிறது என்றும் இதற்கு முன்னர் அவர்கள் மீது தீர்க்கமான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டு மலேசியாவின் எல்லை கட்டுப்பாடுகள் மற்றும் ஏஜென்சிகளின் ஒருமைப்பாட்டில் நிலவும் தீவிரமான குறைபாடுகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் இந்த விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்யப்படாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். அவர் அரசாங்க ஏஜென்சிகளின் தலைவர்களுடன் வாராந்திர கூட்டங்களை நடத்தி நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த கும்பல் இவ்வளவு காலம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதன் மூலம் மலேசியா போதைப்பொருள் கடத்தலுக்கான பிராந்திய மையமாக மாறும் அபாயம் அதிகரித்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது. எனவேதான் திட்டமிடப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த கடத்தல் கும்பலின் பிடியை உடைக்க அரசாங்கம், பாதுகாப்பு ஏஜென்சிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் வலுவான கூட்டு நடவடிக்கை மட்டுமே அவசியம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இத்தகைய நடவடிக்கைகளின் மூலம் மட்டுமே பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் என்றும் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க முடியும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.